ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றின ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க நம்ம ஸ்கின்னில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம ஸ்கின் எல்லாருடைய ஸ்கின்லேயுமே பிம்பிள்ஸ், எக்ஸைமா, பிக்மெண்டேஷன், பிளெமிஷஸ், இன்னும் இரிட்டேஷன், இச்சிங் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னா நமக்கு சரௌண்டிங்லேயே கிடைக்கிற நீம், குப்பை மேனி, அப்புறம் முருங்கை இலை, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. ஸோ அதை வச்சு இன்றைக்கி நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு க்ரீம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த க்ரீமை நீங்கள் நைட் டைமில் ஆர் டே டைமில் யூஸ் பண்ணலாம். டே டைமில் நீங்கள் வெளில போகிறவங்களா இருந்தால் இது ரிசல்ட் அந்தளவுக்கு சீக்கிரம் உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஓவர் நைட் நம்ம ஸ்கின்லேயே அந்த க்ரீம் இருக்கிறனால நமக்கு இன்னும் பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ கண்டினியூவாக என்னுடைய வீடியோஸ் பாருங்கள். இந்த க்ரீம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிட்ட 3 லீவ்ஸுமே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். முருங்கை இலை, வேப்ப இலை மற்றும் குப்பை மேனி, இது 3ஐயும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன், க்ளீனாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் எடுத்துக்கிட்ட 3 லீஃபையும் நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ ஃபர்தராக நம்ம க்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்ட லிக்யூடை ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எனி டைப் ஆஃப் ஆயில், என்கிட்ட ஆல்மண்ட் ஆயில் இருந்துச்சு. ஸோ உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ நீங்கள் அந்த ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தென் என்கிட்ட விட்டமின் இ ஆயில் இருந்துச்சு. ஸோ உங்ககிட்ட கேப்சூலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இது 3 தான் ஆட் பண்ண போகிறோம். லிக்யூட், ஆலோவேரா ஜெல், ஆல்மண்ட் ஆயில், தென் விட்டமின் இ ஆயில், இது மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம பிக்மெண்டேஷனுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் ஆகிற மாதிரி பிம்பிள்ஸ், இரிட்டேஷன், இச்சிங், தென் பிளெமிஷஸ், எக்ஸைமா, இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுற ஒரு க்ரீம் தான் பண்ண போகிறோம். ஸோ உங்ககிட்ட என்ன ஆயில் இருந்தாலும் ஓகே, தென் கேப்சூலாக இருந்தாலும் சரி, ஆயிலாக இருந்தாலும் சரி, விட்டமின் இ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் நான் ஆலோவேரா வீட்டிலேயே அந்த ஜெல் பண்ணேன். ஸோ நான் எக்ஸ்ட்ரா இந்த லிக்யூடில் ஆலோவேரா லிக்யூட் எதுவும் ஆட் பண்ணல, நான் வீட்டிலேயே பண்ணனால. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினாலும் எப்படி இருந்தாலும் ஆப்ஷனல் தான். நீங்கள் ஆலோவேரா ஜெல்லுக்கு பதிலாக குக்கும்பர் ஜெல், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜெல் தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ வாங்க இப்போ நம்ம ஜெல் பண்ணலாம். இந்த ஜெல் யூஸ் பண்ணி க்ரீம் பண்ணலாம். இப்போ நம்ம ஹெர்ப்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்ட லிக்யூடில் ஆலோவேரா ஜெல்லை இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜெல் தேவையோ, அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேஸ் க்ரீம் வேணும், 1 வீக் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸ் க்ரீம் வேணும், இல்லை 2 வீக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸ் க்ரீம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு லிக்யூட் ப்ளஸ் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. நீங்கள் இது வீட்டில் பண்ணாலும் ஓகே, இல்லை ஷாப்பில் வாங்கினாலும் ஓகே. வீட்டில் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோஸ் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா. ஸோ நீங்கள் எடுத்து வச்சுருக்க லிக்விட் ப்ளஸ் ஆலோவேரா ஜெல் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரம் உங்களுக்கு லிக்விட் நம்ம ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருந்துட்டு க்ரீம் கன்சிஸ்டன்சியாக மாறுறதுக்கான ஒரு ட்ரேஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 2 இதுவும் மிக்ஸ் ஆனால் தான் நமக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஆயில் ஆட் பண்ணணும். ஸோ உங்ககிட்ட கோகோனட் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்மண்ட் ஆயில், ஷியா பட்டர், இந்த மாதிரி உங்ககிட்ட சீசம் ஆயில், இந்த மாதிரி சம்திங் உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ ஸோ அந்த ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட ஆல்மண்ட் ஆயில் இருக்குது அப்படிங்கிறனால நான் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல், எங்கிட்ட ஆயில் இருந்துச்சு நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கேப்சூல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன டைப்பில் இருக்கோ அதை வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. விட்டமின் இ டேப்லெட் நமக்கு மெடிக்கல் ஷாப்லேயே பக்கத்துலேயே கிடைக்கும். ஸோ வாங்கி ஒரு 1 கேப்சூல் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. ஒரு 1 வீக் அப்புறம் நீங்கள் அகைன் ரீஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஓரளவு நார்மலாக பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 1/2 hour நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். உங்களுடைய ஸ்பீடை பொறுத்து தான், நீங்கள் மிக்ஸ் பண்ணுற ஸ்பீடை பொறுத்து தான் உங்களுக்கு க்ரீம் ஒரு சீக்கிரமே கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணுறதுக்காக பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கிட்ட எலக்ட்ரிக் பிளெண்டர் இருக்குது அப்படின்னா நான் எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு நான் யூஸ் பண்ணேன். ஸோ உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர், எலக்ட்ரிக் பிளெண்டர் அல்லது நீங்கள் ஸ்பூனில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். நான் ஸ்பேச்சுலாக வச்சு பண்ணிவிட்டு ஸோ ஒரு நார்மலாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் பிளெண்டர் யூஸ் பண்ணேன். ஸோ பிளெண்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்ல உங்களுக்கு சீக்கிரமே அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நீங்கள் எதில் மிக்ஸ் பண்ணாலும் இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் ஸ்பூன் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது ஆஃப்டர் ஒரு 1/2 hourக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு ஒரு ஜெல், ஒரு க்ரீம் கிடைக்கும். ஸோ இந்த க்ரீமை நீங்கள் ரெகுலராக நைட் டைமில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ், இச்சிங், உங்கள் ஸ்கின்னில் இருக்க எல்லா ப்ராப்ளமே இந்த ஒரே ஒரு க்ரீமில் சால்வ் ஆகிடும். ஸோ தென் கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பிம்பிள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் எப்படி க்ளோவிங் ஸ்கின் கொண்டு வருது, ஸ்கின் ஒயிட்னிங் கொண்டு வருது, இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.